அது நடப்பதாக. ஆமீன். அது முடிவதாக. ஆமீன். அது நடப்பதாக. ஆமீன். அது முடிவதாக. பவுலும் சீலாவும் சிறைசாலையில் ஆண்டரை துதிச்சு பாடினாங்க. சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டுச்சு. சிறைசாலையின் கதவுகளும் திறக்கப்பட்டுச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போச்சு. தேவ தூதருடைய முக்கியமான வேலையே ஆண்டரை துதிக்கிறது தான். மனுஷங்க நமக்கு இந்த உலகத்தில் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு. பிரச்சனைகளை மட்டுமே பார்க்காம பவுலும் சீலாவையும் போல பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் ஆண்டரை துதிச்சு பாடி ஆராதிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அசைக்க முடியாத அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், கட்டப்பட்ட சூழ்நிலைகளும் மாறும். வசனம் இப்படியாக சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு. ஆண்டவரும் நம்ம அதிகமாக ப்ரைஸ் பண்ணுறது தான் விரும்புகிறார். அதிகமாக அவரை ஆராதிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். காட் bless யூ.